Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 7.16 பார்க்கலாம். ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 into 10 power 6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொட்டியின் கன அளவு, அதாவது உருளையின் கன அளவு ஃபார்முலா உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள். இதுல இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹெச்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.078 into 10 power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா புள்ளி இல்லாம முதல்ல எழுதிக்கோங்க. இந்த 10 power 6 அப்படிங்கிறது 6 தடவை 0 போடணும். 1 2 3 4 5 6. இப்ப புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா, அப்ப ரைட்ல இருந்து 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது 1078. சரி, ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது 000. இப்ப இது வந்து லிட்டர்ல இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா மீட்டர்ல தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து விட்டம் 7 மீட்டர், உயரம் பாத்தீங்கன்னா மீட்டர்ல தான் இருக்க போகுது. அப்போ லிட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல வகுக்கணும். இப்ப இந்த வேல்யூவை 1000ஆல வகுத்தோம் அப்படின்னா 3 0க்கு 3 0 போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1078 மீட்டருக்கு மாத்திட்டோம். மீட்டர் கியூப், ஏன்னா கன அளவு இல்லையா? அடுத்து இப்ப இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வேல்யூ நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1078. பைக்கான வேல்யூ 22/7. ஆர் வந்து அவங்க ஆர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதாவது விட்டம் பாத்தீங்கன்னா 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்துல பாதி தானே 6. அப்ப 6 அப்படின்னா இதுல பாதி அப்படின்னு, அதாவது 3.5 எழுதலாம். பாயிண்ட்ல வந்து நம்ம கன்வர்ஷன் பண்றது கஷ்டமா இருக்குன்றதுனால வகுத்தல் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 7/2 2 தடவை பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் இல்லையா? இன்ட்டு ஹெச்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? உயரம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 1078. இப்ப இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணலாம். 1 2 11 2 22. பேலன்ஸ் என்ன இருக்கு? 11 into 7 into ஹெச் இங்க வகுத்தல் 2 ஈக்குவல் டு 1078 அப்படின்னு இருக்கு. நமக்கு ஹெச் மட்டும் தானே வேணும். இந்த 1078 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பெருக்கல் இருக்கக்கூடிய 11 கீழே போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இந்த பின்ன மதிப்பு பாத்தீங்கன்னா தலைகீழ மாறும் போது 2/7 அப்படின்னு மாறும். இப்ப இந்த 1078 பெருக்கல் 2 வகுத்தல் 11 into 7 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தெளிவா அதை கேன்சல் பண்ண முடியாதனால நான் இந்த பக்கம் எழுதுறேன். இப்ப இது வந்து 7ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 1 7 7, இது 1 7, பேலன்ஸ் வந்து 3 வருமா? 5 7 35, 35 36 37, 2 பேலன்ஸ் இருக்குமா? 1 7 2 14, 3 21, 4 28. அடுத்தது 11ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 1 11 11, 4 11 11, பேலன்ஸ் 4 வருமா? 4 11 44. இப்ப 14 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். 14 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 4 2 8, 4 2 2. இதான் பாத்தீங்கன்னா ஹெச்கான வேல்யூ. ஹெச் ஈக்குவல் டு 25 மீட்டர். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.